அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரத்தின் சிலைகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனாள் போக்கினேனே. கல்லா மரத்து கடைப்பட்ட நாயேனை வெள்ளாளன் தன்னன் பெருந்துரையான் கல்லை பிசைந்து கரியாக்கி வெள்ளத்தழுத்து விதை கடிந்த வேதியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதல் காணம்மானாய். அன்பான நேயர்களே, இன்று தை மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, சப்தமி தீதி ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி பூரா சப்தமி தீதி இருக்குது. சுவாதி நட்சத்திரம் அதுவும் ஃபுல்லாக இருக்குது. சித்த யோகம். இன்று ராவு காலம் ஞாயிற்றுக்கிழமைக்கு 4 to 6, யமகண்டம் 12 to 1, குளிகம் 3 to 4, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது, இன்னைக்கு கிரகங்கள் சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்கிறது அப்படின்னா, சூரியன் செவ்வாய் இது எங்கே இருக்குது அப்படின்னா மகரத்தில் இருக்குது. ஏன்னா மகர மாதம். புதன் சனி ராகு சுக்கிரன் 3 கும்பத்தில் இருக்குது. 4 கிரகம் அது கும்பத்தில் இருக்குது. அடுத்து குரு மிதுனத்தில் இருக்குது. கேது சிம்மத்தில் இருக்குது. சந்திரன் துலாத்தில் இருக்குது. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? இந்த மேஷ ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், மேஷ ராசிக்கு குரு பகவான் 3ல் இருக்காரு. ஆனால் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல அருமையான இடத்தை அவர் பார்க்குறது அருமையான பார்வை. 9ஆம் இடத்தை குரு பார்த்தா நல்ல பலன் தரும் அப்படின்னு பேர். அதில் 11 சனி ராகு சுக்கிரன் இருக்கார். இதெல்லாம் பெரிய சிறப்பு. 10 செவ்வாய் இருப்பது தொழிலுக்கு அமோகம். தொழில் சாணம் பிரமாதமாக இருக்குது. இதில் 10ஆம் அதிபதி போய் 11 லாபஸ்தானத்தில் இருப்பது